குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை தமிழுக்கு, ஆங்கிலம் 26/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6 மணி 18 நிமிடம். திதி இன்று அதிகாலை 12 மணி 27 வரை ஏகாதசி. அதன் பிறகு இரவு 11 மணி 5 வரை துவாதசி இருக்கு. அதன் பின்பு திரையோதசி ஆரம்பமாகும். நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி 42 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம், நாம யோகம். காலை 9 மணி 27 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இரவு 11 மணி 5 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 17 வரை சித்த யோகம் இருக்கு. அதன் பின்பு மரண யோகம் இருக்கு. பயணங்களை தவிர்ப்பது நன்மை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்ட காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி 42 வரை திருவாதிரைக்கு இருக்கு. அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சுக்கிர பகவான், ராகு பகவான், புத பகவான் இணைந்து இருக்கிறார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான். இன்றைய தினம் 3 மணி 14 சந்திர பகவான் கும்பராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். கடகராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். இன்றைய தினம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேய்பிறை துவாதசியில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீர்களோ, தேய்பிறை துவாதசி அந்த திதியில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் ஒரு பரிகாரம் செய்யலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பைரவருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைரவருக்கு தேங்கால இலுப்பை எண்ணெய் ஊத்தி வெள்ளை திரி சிகப்பு திரி இரண்டும் கலந்து தீபம் ஏற்றி வந்தால் துவாதசி திதி அன்று, தேய்பிறை துவாதசி நல்லா புரிஞ்சுக்கணும், தேய்பிறை துவாதசி அன்று யாரெல்லாம் பிறந்திருக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்க வேண்டும், வருமானம் நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பைரவருக்கு போயிட்டு தேங்காய் ஒன்று வாங்கி 2ஆ உடைச்சி அது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இலுப்பை எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி வெள்ளைத்திரி ரெண்டும் கலந்து திரிச்சிக்கணும். ரெண்டும் கலந்து அப்படியே உருட்டி திரிச்சு அதில் போட்டு பைரவருக்கு தீபம் ஏற்றி வந்தால் இந்த தேய்பிறை துவாதசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நிறைய பேருக்கு சொல்லி செஞ்சு இன்னைக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? இதை செய்யுங்க. இன்றைய தினம் மகாவிஷ்ணு வழிபாடும் செய்யுங்க. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லு மட்டும் கொண்டு போங்க, வேற எதுவும் வேண்டாம். சரிங்களா? சரி, இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நம்ம கோயம்பேட்டுல இருக்கக்கூடிய குறுங்காலீஸ்வரர் கோவில் எவ்வளவு சிறப்பு அப்படின்றது, அங்க நடக்கின்ற 64 மணிமண்டபம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அபிஷேகங்கள்லாம் செய்வாங்க சரபேஸ்வரருக்கு. சரிங்களா? சரபேஸ்வரருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அபிஷேகம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுவாங்க. சொர்ணாபிஷேகம் ஒரு வாட்டி, பால் அபிஷேகம் ஒரு வாட்டி, அத மாதிரி ஒரு 4வது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா யாகம் பண்ணி அவ்வளோ பெரிய அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த கோவில் குறுங்காலீஸ்வரர் கோவில்ல ருத்ர கபால துவாரபாலகர் இருக்கிறார்கள். இதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு உண்டு. அந்த குறுங்காலீஸ்வரரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கோயம்பேடு சிவதலத்தில் எழுந்திருக்கும் 2 துவாரக பாலகர்கள் ருத்ர கபால துவாரக பாலக மூர்த்திகள். கைலாய திருவழியில இறையடியார்களை இட்டு செல்லும் தெய்வ மூர்த்திகள் இவர்கள்தான். சிவபெருமானின் திருமேனியை அலங்கரிக்கும் திரு கபால மாலைகளை தாங்கும் பேறு பெற்றவர்கள் யார் என்றால் இவர்கள்தான்.
உத்தம சித்த புருஷர்களும் மகான்களும் தங்களுடைய வெவ்வேறு பிறவிகளில் சரீரங்களை உருக்கும் போது கபால வாயு மூலமாக ஜோதியாய் வெளிப்பட்டு சிவனடி சேருவர். அவர்களுடைய கபால வாயுவை தாங்கிய புனிதமான கபாலங்கள் அக்னியாலோ வாயுவாலோ எரிக்கப்பட்ட அழிக்கப்பட இயலாதவை. கோடிக்கணக்கான மக்களுக்கு சேவை புரிந்து அரிய இறைப்பணியாற்றிய அத்திரு கபாலங்களை ஸ்ரீ அக்னி பகவானே தம் திருக்கரங்களில் தாங்கி திருக்கைலாயத்தில் சமர்ப்பிக்கின்றனர். அவற்றை தம் கபால மாலையில் சேர்த்து தன் இறை திருமேனியில் தாங்குகின்றனர். ஆதி சிவன் இதுவே சிவனடி அல்லது சிவபதவி அடைதலாகும். ஸ்ரீ குறுங்காலீஸ்வரரின் ஆலய ருத்ர கபால துவாரக பாலகர்கள் காணற்கரிய கபால மாலைகளை அணிந்து தரிசனம் தருகின்றனர். இம்மாலைகளின் தரிசனமே பல மகான்களின் சித்தர்களின் தரிசனத்திற்கு ஈடானது. கபால மாலைகளுடன் கூடிய துவாரக பாலகர்களின் தரிசனம் அரியது. பிரார்த்தனை முறை என்னவென்றால், குழந்தைகளுக்கான தோஷங்கள், நோய்கள், சாபங்கள், பாலா அரிஷ்ட அப்படின்றது ஒண்ணு இருக்கு. குழந்தை பிறந்து 16 வருஷத்துக்கு சில பேருக்கு பாலாரிஷ்ட துன்பங்கள் இருக்கும். சந்தான பாக்கியமின்மை போன்ற துன்பங்களை தீர்க்கும் மூலவரே ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் ஆவார். ஆனால் இங்க மேல சொன்னபடி சுயநலமான பிரார்த்தனைகள் இந்த துவார பாலக மூர்த்திகளிடம் நின்றவாறே அல்லவா உள்ளிருக்கும் மூர்த்தியை தொழ வேண்டும். முதல்ல நேரா போய் பார்க்க கூடாது. இந்த துவாரக பாலகர்களிடம் உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லணும். இந்த பிரார்த்திக்கும் முறை என்னவென்றால், ஸ்ரீ ருத்ர கபால பாலக மூர்த்தியே போற்றி, என்னுடையது சுயநலமான பிரார்த்தனை என்பதை நான் உணர்கிறேன். இருப்பினும் என்னுடைய வாழ்க்கை சீர்பெற வேண்டி இதனை தங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். மூலாவராம் ஸ்ரீ குறுங்காலீஸ்வரரின் அனுகிரகத்தை பெற்று தருவீர்களாக என்று பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின் தான் உள்ளே சென்று மூலவரை தரிசிக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஸ்தலம்தான் இந்த குறுங்காலீஸ்வரர். அதுவும் இந்த சிவன் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கும். வடக்கு நோக்கி இருப்பது சிறப்பு தானே. குபேரனை பார்த்தவாறு தானே இருக்காரு. அப்ப குபேரனை போல வாழ்க்கையை தருவார் இல்லையா? அதனால இந்த கோயம்பேடில் உள்ள குறுங்காலீஸ்வரர் கோவிலுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு. இது இதுவரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களா சொல்லலையா என்பது எனக்கு தெரியாது. ஆனா இந்த குறுங்காலீஸ்வரர் கோவில் சிறப்பான ஒரு ஸ்தலம், லவகுசா வழிபட்ட ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் சரவேஸ்வரருக்கு மிக சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் செய்வார்கள். இந்த குறுங்காலீஸ்வரரின் ஆலயத்தில் உள்ள ருத்ர துவார பாலகர்களை வணங்கி உங்கள் பிரார்த்தனைகளை சொல்லிவிட்டு உள்ளே இருக்கும் மூலவரை சிவபெருமானை வணங்குங்கள். உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேணும் அதை மட்டும் சொல்லுங்க அவர்கிட்ட. அந்த கபால அந்த அவர் அணிந்திருக்கும் மாலை, கபால மாலை, அந்த மாலையிடம் சொல்லணும். சொல்லி வழிபாடு செய்யுங்கள். அதை செஞ்சிட்ட பிறகு உள்ளே சென்று மூலவரை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு என்ன தேவை அது மட்டும் வேண்டுங்க. சரிங்களா? இதை செய்யும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுவும் வேழக்கிழமையில போனா இன்னும் சிறப்பு. பிரதோஷ நாள்லாம் போய் சாமியை பார்க்கவே முடியாது. அந்த நாள்லாம் போகாதீங்க. சாதா நாள்ல போயிட்டு சாமியை திங்கக்கிழமையில வேழக்கிழமையில போங்க. திங்கக்கிழமை சிவனுக்கு உரிய ஒரு நாள். அதனால அந்த நாள்ல போயிட்டு நல்லா அழகா நின்று நிதானமா உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிட்டு வாங்க. சரிங்களா? சரி, அடுத்த மாதத்தில் இருந்து நம்ம ஜோதிட வகுப்பு போடப்படும். இந்த ஜோதிட வகுப்புல சேர விரும்புவர்கள் சேரலாம். ரொம்பலாம் ஃபீஸ் கிடையாது. இது 1000 ரூபாய் தான். நான் நாளை சொல்றேன். அந்த நாளுக்கு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையில தான் போடுவேன் கண்டிப்பா. மற்ற நாள்லாம் போட முடியாது.
அது எந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றேன். எல்லாரும் வந்து கத்துக்கணும்னு ஆசை உள்ளவங்க கத்துக்கோங்க. இது எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இது வயது வரம்பெல்லாம் கிடையாது. இந்த வயதுல தான் படிக்கணும், அந்த வயதுல தான் படிக்கணும்ன்றது வந்து வயது வரம்பு கிடையாது. புரியுதுங்களா? எல்லா வயதுல இப்போ 80 வயசு இருக்குன்னா அவங்க கூட படிக்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய அறிவு புத்தி இதனுடைய சாதுரியத்தால் சில தடைகளை எல்லாம் கடந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும். பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. திட்டமிட்ட செயலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில் கட்டுப்பாடோட இருங்க. இன்றைய நாள் மிக நன்மை நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வேலை ஆட்களிடம் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். பொருளாதார விஷயத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். வழக்கத்துல சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். மாணவர்களின் முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். செலவு சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிசய திசை வடகு திசை. அதிசய 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, வியாபாரத்தில் பொறுமையோட இன்னைக்கு அந்த வியாபாரத்துல பண்ணணும். ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை செயல்படுவதில் ரொம்ப கவனம் தேவை. அதிகார பதவியில் இருப்பவர்கள்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படுங்கள். பேச்சிலையும் நிதானம் இருக்கணும். இன்றைய தினம் பொறுமை தேவை. 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதுவும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை. 3 மணிக்கு மேல சந்திரன் கும்பராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் நீங்க எது ஒன்னாலும் செய்யலாம். அது வரைக்கும் எதை செய்தாலும் பொறுமையோட செய்யணும். நிதானம் இருக்கணும். வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, 3 மணிக்குள்ள எதை செய்யணும்னு நினைச்சாலும் செஞ்சிருங்க. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. அதுவும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் வகையில சின்ன சின்ன வேறுபாடுகள்லாம் ஏற்படும். தேவையற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள். வீண் செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்படும். செய்கின்ற முயற்சியில மாறுபட்ட அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்கள், இணைய வர்த்தகம், அதாவது ட்ரேடிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்றவங்கலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனத்தோட செயல்பாடு இருக்கணும். இன்னைக்கு
அதே மாதிரி இன்றைய நாள் ஓரளவுக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கு 3:30 மணியிலிருந்து ரொம்ப கவனமா இருங்க. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலமான நாளாக அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்கவா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. வியாபாரத்தில் புதிய அறிமுகம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். காரிய அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மனமிட்டு பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவுவது திருப்தியை மனதிற்கு தரும். இன்றைய நாள் பணிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்கார் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தியான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எல்ஐசி அதே மாதிரி இன்சூரன்ஸு இந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் மேம்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளெல்லாம் கைகூடும். இன்றைய நாள் புகழ் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் கைகூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். தன வரவு மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். படிக்கிற மாணவர்கள் எல்லாம் பொழுதுபோக்கா எதையும் அதாவது அந்த நேரத்தை வீணடிக்காதீங்க, நல்லா படிங்க. ஒரு சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மந்தமா இருப்பாங்க. அவங்களாம் நல்லா படிங்க, ஏன்னா எக்ஸாம் நடக்குது, நல்லா மதிப்பெண் எடுக்கணும். அதனால பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வத்தை இன்னைக்கு கம்மி பண்ணிக்கோங்க. புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய சிந்தனை திறனில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல வேகம் அதிகரிக்கும். இன்னைக்கு அமைதி வேண்டிய ஒரு நாள். வேலையில நீங்க ரொம்ப வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தையும் வேகத்தோடு செய்யாதீங்க, விவேகத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனதளவில் நல்ல ஒரு உற்சாகம் இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய சிந்தனைகள்ல ஒரு தெளிவு இன்னைக்கு கிடைக்கும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். ஒரு பயணங்கள்னா ஒரு வேலை விஷயமா போறீங்க, ஒரு தொழில் விஷயமா, வியாபார விஷயமா போறீங்க அப்படின்னு சொன்னா அதுல நல்ல ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அரசு உதவிகள்லாம் கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனை மனதில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மறைமுகமான எதிர்ப்புகளை எப்படி வருது, யாரால வருது அப்படின்னு
இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும். சகோதரர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக உங்களுக்கு இருப்பார்கள். வேலையில உங்க திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்ல பாராட்டுகளை பெறலாம். தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள்லாம் அதிகரிக்கும். நினைத்த எண்ணங்களை செயல் வடிவில மாற்றுவீங்க. வியாபாரத்துல சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளுவீங்க. இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் அதிகரிக்கும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நிகழ்கால தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தியாகும். உங்களுக்கு நீங்க சொல்ற கருத்துக்களுக்கு எதிர்கருத்து சொன்னவர்களெல்லாம் இன்னைக்கு மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும். புதியவர்களின் நட்பால் நன்மைகள் ஏற்படும். அலுவலகத்துல முக்கிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் தன வரவுகள் மேம்படும். இன்றைய நாள் பகையெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் எல்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். நல்ல வருவாயும் கிடைக்கும். பொதுத்துறையில் இருப்பவர்கள், அதாவது சமூகம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நன்றாக இருக்கும். புதிய கண்ணோட்டம் ஏற்படும். மனமிட்டு பேசுங்க. மனமிட்டுனா குடும்பத்திலே ஆகட்டும், அதே மாதிரி உங்க கூட இருக்கின்ற நண்பர்களிடமும் மனமிட்டு பேசினால் மனம் அமைதி கிடைக்கும். எதிலும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல நிறைய மாற்றமான எண்ணங்கள்லாம் மேம்படும். தொழில்நுட்ப தேடல் ஏற்படும். கனிவான பேச்சுக்கள் நல்ல மதிப்பை உருவாக்கி தரும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துக. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். சுதந்திர மனப்பான்மை அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் செயல்பாட்டுல ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீர்கள். புதிய செயல்கள்ல செய்யும் போது மட்டும் சிந்தித்து செய்யுங்க. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுதந்திரம், அதாவது எதை செய்தாலும் ஒரு சுதந்திரமா செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.